நீங்க ஆயில் வச்சுட்டு நீம் வுட்ல ரெகுலரா ஹேர் கோம் பண்ணி பாருங்களேன். இல்ல நீங்க சீப்பை வந்துட்டு நீம் ஆயில்ல முக்கி வச்சிருங்க. வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். உடன் கோம் யூஸ் பண்ணணும். இது நார்மலா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப நிறைய உடன் கோம்க்கு மாறிட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீம் இல்ல ரோஸ் வுட் செப்பரேட்டா விக்குது இதுக்குன்னு. அதுக்கு போனீங்கன்னா இன்னும் நல்லது. நீங்க நார்மல் வுட் யூஸ் பண்றதுக்கும் நீம் வுட் இல்ல ரோஸ் வுட் யூஸ் பண்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ஆயில் வச்சுட்டு நீம் வுட்ல ரெகுலரா ஹேர் கோம் பண்ணி பாருங்களேன். இல்ல நீங்க சீப்பை வந்துட்டு நீம் ஆயில்ல முக்கி வச்சிருங்க. வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பொறுமை வந்து ரொம்ப வேணும். ஆனா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நீம்ல எல்லாம் முக்கி வச்சுட்டு ஆயில், அதாவது டிப்ஸ் மட்டும் உள்ள ஃபுல் டிப் பண்ண சொல்லல, டிப்ஸ் மட்டும் நல்லா முக்கி வச்சிட்டீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆயிடும். நீங்க அதை டெய்லி யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 நிமிஷம் சும்மா கோம் வச்சு நீம் வுட் வச்சு நல்லா சும்மா தலையை மட்டும், ஸ்கேல்ப் மட்டும், ஃபுல் என்டையர் ஹேர் நீங்க சிக் எடுக்கணும் தேவையில்ல, ஸ்கேல்ப் மட்டும் நீங்க கோம் பண்ணிட்டு தூங்கி பாருங்க டெய்லி. அது ஒரு மசாஜ் மாதிரி தான். சோ அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம்.